பிரபல யூடியூபர் இர்ஃபான் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. இந்த நிலையில இர்ஃபான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே உருக்கமா பேசி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. யூடியூப் பயன்படுத்துற பலருக்கும் பரிச்சயமான ஒரு நபரா இருக்கிறவங்க தான் இர்ஃபான். இவங்க ரோட்டு கடையிலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வர எல்லா இடங்களுக்கும் போய் அங்க இருக்கிற உணவுகளை ருசி பார்த்து மக்களுக்கு ரிவ்யூ கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இர்ஃபான் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. இவங்களோட ரிவ்யூ பலருக்கும் ஃபேவரட் ஆயிருக்குது. அசைவ உணவுகளை சாப்பிட்டு ஆகா ஓகோ அப்படின்னு இவங்க சொல்றத பார்க்கும்போதே பலருக்கும் வாயில எச்சி ஒரு அளவுக்கு இவங்க வர்ணிச்சு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல நாடுகளுக்கும் போய் அங்க இருக்கிற உணவுகளையும் ருசி பார்த்து அதை ரிவ்யூவா கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. யூடியூபை தாண்டி ஃபேஸ்புக்லையும் பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் இவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதாவது கடந்த வருஷம் இவங்க ஆலியா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பொதுவாகவே யூடியூபர்கள் தங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி துக்கம் எல்லாத்தையுமே வீடியோவில் ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இர்ஃபான் தன்னோட மனைவி கர்ப்பமான நியூஸை சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சில மாதங்களில் தன்னோட மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய் என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலை வீட்டில் பெரிய பார்ட்டியாக வச்சு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து சுகாதாரத்துறையினர் இவங்க மேலே புகார் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ தொடர்பாக விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இர்ஃபான் தன்னோட யூடியூப் பக்கத்தில் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு தான் செஞ்சதுக்கு மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஏற்கனவே இர்ஃபான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. இதை பற்றி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திடீர்னு என்னோட வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுச்சு. என்னோட இளவரசி இங்கே இருக்கிறாங்க. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. நான் என்ன நல்லது பண்ணேனே தெரியல. எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குது. என்னோட மகிழ்ச்சியெல்லாம் என்னோட மனைவிக்கு திருப்பி கொடுக்க போகிறேன். இந்த அதிசயம் எங்கள் வீட்டில் கிடைச்சனால எங்கள் குடும்பம் வளர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் இர்ஃபான் ரொம்பவே எமோஷ்னலாக சொல்லியிருக்கிறாங்க.